வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குயிக்காக சொல்லிடுறேன் சிம்பிளாக. நான் ஏர் கம்ப்ரஸர் வாங்கி 6 வருஷம் ஆகுது. இந்த ஏர் கம்ப்ரஸரு நல்லா யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இது வந்து 2 HP. நான் வாங்குகிறப்போ அப்போவே 15,000 ஃப்ரேம் கம்பெனி. இது நல்லா ஓடினே இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் வரல எனக்கு. ஒரு முறை மட்டும் மழை தண்ணி பட்டு காயில் போயிடுச்சு, காயில் கட்டினேன். மற்றபடி நல்லா இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஜின் ஆயில் நல்லா செக் பண்ணிக்கணும். இந்த இன்ஜின் ஆயில் வந்து கண்ணாடி ஒன்று கொடுப்பாங்க உள்ள. இந்த கண்ணாடி வந்து அந்த இன்ஜின் ஆயில் வந்து பாதி இருக்கணும், அந்த பாதி குறையாத பார்த்தோன்னா. அதுமாதிரி அதிகமாகவும் இன்ஜின் ஆயில் ஊற்றக்கூடாது. நம்ம அதிகமாக இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னாக்கா பம்பில் அடிக்கும். இந்த பம்பு இருக்குது பார்த்தீங்களா, இதில் அடித்து ஓஸ் வழியாக வெளியே வரும். அது மாதிரிலாம் வராமல் இருக்கணும். இன்ஜின் ஆயில் வந்து பாதி தான் ஊற்றணும். இன்ஜின் ஆயில் பாதி ஊற்றினா தான் அது வந்து கரெக்டான அளவு. அதுமாதிரி ஒயர்லாம் நல்லா பெருசாக போடணும். அதுமாதிரி ஒயர் வந்து நான் வந்து 15 அடி போட்டிருப்பேன். அது வந்து சுற்றி வச்சுருப்பேன் பாருங்கள். அது வந்து 15 அடிக்கிட்ட போட்டிருப்பேன். அதுமாதிரி அந்த ஓஸ் ஒரு 30 அடி இருக்கும், கிட்டத்தட்ட 30 அடி ஓஸ். நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோன்னா மிஷின் வந்து லாங்காக தான் இருக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த புகை வந்து இது வெளிக்கும். அது வெளிக்குது அப்படின்னாக்கா பம்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன, இந்த அடிக்கிற மெட்டீரியல் வந்து உள்ளே வெளிக்கும். உள்ளே வெளிக்கிறப்போ பம்பு போயிடும். அதுமாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதனால் மிஷின் வந்து லாங்காக வச்சு அடிக்கணும். அடிக்கடி இன்ஜின் ஆயில் வேறு மாற்றணும். இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 வேலை அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 வீட்டுக்கு எதுவுமே அடிப்பேன். அதாவது ஒரு 5 நாள் 20 நாள் ஓடுது அப்படின்னாக்கா அப்போ இன்ஜின் ஆயில் மாற்றிடுவேன். நான் கிட்டத்தட்ட அதுமாரி எல்லா வேலைக்குமே மாற்றுவேன். அதனால தான் வந்து மிஷின் வந்து ஒரு 6 வருஷமாக ஓடுது, நல்லாவும் இருக்குது. இந்த டேங்க் மட்டும் மாற்றிட்டேன். ஃப்ரேம் கம்பெனி இது. டேங்க் வந்து வேறு கம்பெனி. இது 50 லிட்டர் டேங்க் இருந்தது. நான் வந்து 25 லிட்டரில் மாற்றிட்டேன். 2 HP மோட்ரு, அது வந்து 50 லிட்டரு வரும். எனக்கு வந்து டேங்க் எடுத்து மாற்றுக்கு, பைக்கில் எடுத்து மாற்றுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 25 லிட்டரில் நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, ரிப்பேர் ஆச்சுன்னா கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நல்லா கேட்டுங்க. இது வந்து 30 அடி ஓஸு. இதுமாரி நம்ம லாங்காக வச்சு தான் அடிக்கணும், பக்கத்தில் வச்சு அடிக்கக்கூடாது. பக்கத்தில் வச்சு அடிக்கிறோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். பாலிஷ் அடிக்கிறோம், பெயிண்டிங் அடிக்கிறோம் அப்படின்னா மேலே இது மேலேயே படியும், க்ளீனாக இருக்கும். இது வந்து 6 வருஷம் மிஷின் இது. அதுமாதிரி இன்ஜின் ஆயிலாம் நல்லா கரெக்டாக மாற்றிக்கணும். அதான் நான் சொல்லுவேன். ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா குறைய விடாதீங்க. பாதி அதிகமாகவும் ஊற்றாதீங்க இன்ஜின் ஆயில். ஃபுல்லாக ஊற்றிங்கன்னா பம்பில் வச்சு மறுபடியும் ஓஸ் வழியாக வெளியே வரும். ஃபினிஷிங் நல்லா வராது அப்படி வரப்போ. அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.